இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்குன்னா ஓம் முருகா போற்றின மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு வேண்டுதல் வைங்க, நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவில்னா பழனிமலை முருகன் கோவில். இந்த பழனிமலை முருகன் கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டி ஊரில் வாழ்ந்த சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா நடந்த பூஜையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட ஒரு மாற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சர்க்குரு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். பழனி மூட்டை சுவாமிகள் வழிபட்டால் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் உண்டு? இங்கே அமாவாசை அன்று பூஜையில் நடந்த ஒரு நிகழ்வை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தர் யார், இவர் என்னென்ன மாதிரியான அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கணக்கன்பட்டி சித்தர் யாருன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி கிராமத்தில் வாழ்ந்த அழுக்குமூட்டை சித்தர். பெரும்பாலும் சத்குரு காளிமுத்து பழனிசாமின்னு சொல்லுவாங்க. இவருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதியன்று ரொம்பவே சிறப்பான வழிபாடுகளும் பூஜைகளும் நடத்தப்படுங்க. இந்த வைகாசி அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணியோ நள்ளிரவு 12 மணிக்கும் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடந்திருக்கு. இந்த அமாவாசை நாளில் சித்தரின் ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா சுற்றி அமர்ந்து தியானம் செய்தால் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்குது. சித்தரின் ஜீவ சமாதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. மேலும் இங்கு அன்னதானம் சிறப்பான முறையில் நடந்திருக்கு. மன அமைதியும் குடும்ப நன்மைக்காக தீராத நோய் தீரவும் திருமண தடைகள் நீங்கள் இங்கு சிறப்பாக பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைகள் செய்து ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா வழிபட்டிருக்காங்க. சித்தரை வேண்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்று பூஜையில் கலந்துருக்காங்க. யார் இந்த கணக்கன்பட்டி சித்தர்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த தமிழ்நாட்டில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில்னா முருகன் அறுபடை வீடுகளை பிரிந்திருக்கு. அதில் அறுபடைகளில் ஒன்று தான் இந்த பழனிமலை. இந்த பழனிமலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த ஊரில் இருக்கக்கூடிய சித்தரை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பழனியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க கணக்கன்பட்டி ஊர். இந்த கணக்கன்பட்டி ஊரில் வாழ்ந்த சித்தர் தான் சர்க்குரு காளிமுத்து பழனிசாமி. அவங்க தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்து கொண்டு தினமும் பார்த்தீங்கன்னா கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு. எந்நேரமும் அழுக்கு சட்டையோடு ஈர துணியோடு தாங்க இருந்திருக்காரு. இவரே எத்தனையோ அவதார புருஷங்கள் இருக்கிறாங்க. நாம் யார் மீதும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வைப்பதில்லைங்க. இந்த சித்தர்கள் வழிபாடு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருவோம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சித்தரை தரிசித்து சென்றிருக்காங்க. இந்த கணக்கன்பட்டி சித்தர் யாருன்னு, அவர் என்ன மாதிரியான அற்புதங்களை நிகழ்த்திருக்காருன்னு தொடர்ந்து தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் அவர் பார்த்தீங்கன்னா அனைத்து ஜென்மத்து பாவங்களையும் தோஷங்களையும் மூட்டை சுவாமிகள் நீக்கி அருள் புரிந்திருக்காருன்னு பலரும் நம்ப முடியாத உண்மைதாங்க. நம்மள பலரும் எதையும் எளிதில் நம்ப மாட்டோம். அப்படி நம்ப முடியாமலும் இருக்க முடியாத ஒரு நபர்னா இந்த கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் தான். லட்சக்கணக்கானவங்க இவர் சாதாரண மகான்னு நல்ல சரித்திரங்கள் பல படைத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய யுக புருஷர் கடவுளின் அவதாரன்னு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை பழனி சுற்றுப்பகுதியில் நடமாடிய மகத்தான மகான்னு மானுட ரூபத்தில் வாழ்ந்த கடவுள்னு இன்று வழிபட்டு வரோம். இவர் வாழ்ந்த விதமும் பக்தர்களிடம் பார்த்தீங்கன்னா பழகிய விதமும் பக்தர்களின் கர்மவனையை தீர்த்த விதமும் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமானதாக இருந்திருக்கு. அவர் சாதாரணமாகவே இருந்தார். அதனால்தான் என்னவோ நிறைய பேர் அவரை நம்ப மறுத்துட்டாங்க. அவருடைய உருவ அமைப்பும் மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தலைங்க. அவர் சராசரி உயரமும் பரட்டை தலையும் அதை சுற்றி முண்டாசு, அதோடு மெலிங்கப்படாத முகத்தை பச்சை நிற சட்டை அணிந்து உலாவிய அவரே முதலாக பார்க்கக்கூடிய யாருமே பார்த்தீங்கன்னா சித்தர்னு சொல்ல மாட்டாங்க. இவர் சிலரிடம் மண்வெட்டி கொடுத்து மண் தோண்ட சொல்வார். சிலரிடமோ பள்ளமாக இருக்கும் குழிகளை மூட சொல்வார். சிலரிடம் பார்த்தீங்கன்னா கற்களை எல்லாம் பொறுக்கி வந்து ஒரு இடத்துல குவித்து போட சொல்வார். சிலரிடமே சாக்கடை தண்ணீரை சரி செய்ய சொல்லியிருக்காரு.
பெரிய பாறாங்கல்லை கொஞ்சம் தூரத்துக்கு புரட்டி போடுன்னு சொல்வார். சிலரிடமோ வடக்கே போ தெற்கே போன்னு, சிலரிடம் கிழக்கில் போய் மேற்கே வாருன்னு கூட சொல்லியிருக்காரு. இவர் ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுற்றி வான்னு சொல்வாராம். ஆனால் சிலருக்கு அடி விழும், சிலரை ரத்தம் வரும் வரை கூட அடித்ததுண்டுங்க. சிலருக்கு ஏக வசனத்தில் திட்டு விழுங்க, சில சமயம் சராமரியாக கடுமையான வார்த்தைகளும் விழுவதுண்டு. சிலரை அருகில் அழைச்சி வச்சுக்கிட்டு அன்பாக பேசுவார், கருணையோடும் பார்த்துருக்காரு. சிலரிடம் போயிடா டி வாங்கிட்டு வான்னு, சிலரிடம் எனக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு வாங்கித்தாங்கன்னு கூட கேட்டிருக்காராம். இவர் பழனி கணக்கன்பட்டியில் தான் சுவாமிகள் பிறந்தார். இவர் ஊரை சேர்ந்த திம்மநாயக்கருக்கு 2 மனைவிங்க. மூத்த தாரத்தின் மகனாக பிறந்தவர் தான் இந்த சுவாமிகள். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா காளிமுத்துங்க. சிலர் அவருடைய பெயர் காளியப்பன் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் பழனியப்பன் தான் இவருடைய இயற்பெயர். அவர் பெயர் பழனிசாமியிலே மாறியதாகவும் சொல்லப்படுதுங்க. சித்தியினுடைய பாரபட்ச தாலியும் படிப்பை பாதியில் விட வேண்டியதாக இருந்திருக்கு. இதனால் பால்காரர் ஒருவர் வீட்டில் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. ஒரு தடவை பால்காரர் எதிரிகளோடு சண்டை போட்டதில் இவர் கடுமையாக தாக்கப்பட்டு பழனிமலை காட்டுக்குள்ளே வீசப்பட்டாராம். இந்த காட்டுக்குள்ளே 3 நாட்கள் சுய நினைவில்லாமல் கிடந்திருக்காரு. 4வது நாள் பார்த்தீங்கன்னா சுவாமிகளை காட்டிலிருந்து மீட்டு ஆஸ்பத்திரியிலிருந்து சேர்த்தாங்க. அவரை பரிசோதித்த டாக்டர்கள் இவர் இறந்து விட்டதாக அறிவிக்க உடனே பார்த்தீங்கன்னா சவக்கிடங்களில் உடல் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் முழுக்க உடல் அங்கே இருந்து மறுநாள் உடல் மாயமாகிவிட்டது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவர் இடுமன் மலைக்குகை ஒன்றில் பழனிசாமி தியானத்தில் இருப்பதை கண்டு அனைவருமே ஆச்சரியப்பட்டாங்க. சவக்கிடங்களில் கிடந்தவருக்கு எப்படி உயிர் வந்ததுன்னு, எப்படி மலைக்குகைக்கு போனார்னு இதுவரை யாருக்கும் தெரியலையாம். இடுமன் மலை காட்டுக்குள்ளே கிடந்த 3 நாட்களுக்கு தான் அவரிடம் சித்த புருஷருக்கான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இடுமன்மலை சிவன் கோயில் உச்சி காளியம்மன் கோயிலில் தான் காந்தி மார்க்கெட் பகுதிகளில் இவர் மாறி மாறி அலைந்திருக்காருங்க. முக்காலமும் உணர்ந்த ஞானியாக உலா வந்திருக்காரு. பஞ்சபூதங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்காரு. பறவைகள் விலங்குகள் பேசுவது அவருக்கு புரியும். ஆனால் எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லையாம். போது எப்போதும் மூட்டையுடன் காணப்பட்டதால் அவரை மக்களும் மூட்டை சுவாமிகள்னே அழைச்சாங்க. மக்களினுடைய பாவங்களையும் தோஷங்களையும் கர்ம வினைகளை தனக்குள்ளே வாங்கிக்கிட்டு அந்த மகான் பழனியில் தன்னை நாடி வரக்கூடிய மக்களின் கூட்டம் அதிகாரத்தால் 1979ஆம் ஆண்டு தன்னுடைய இருப்பிடத்தை கணக்கன்பட்டி மாற்றிக்கொண்டாராம். அங்கு யார் வீட்டுக்கும் செல்லலை. சாலையோரத்தில் நடந்தார், மரத்தடியில் உட்கார்ந்து இருந்தார். சிறிது நாட்கள் கழித்து மோகன் என்பவருடைய தோட்டத்தில் அமர்ந்து ஆசை விளங்க தொடங்கிட்டாருங்க. பிறகு 35 ஆண்டுகள் அவருடைய அருளாட்சி அங்கு நடந்திருக்கு. அப்போது அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளன்னு சொல்லுவாங்க. கல்பனா சாவ்லா பயணித்த ராக்கெட் வெடித்து சிதறு என்பதை முன்கூட்டியே சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. அது மட்டும் இல்லைங்க, பல்லாயிரக்கணக்கானவங்களுடைய கர்மாவை தன் பார்வையாலே போக்கினார்னு நிகழ்த்திய அற்புதங்கள் ஒன்றென்றா பட்டியலிட முடியாது 100க்கு மேலே புத்தகங்கள் எழுதலான்னு சிலவற்றை தான் சொல்ல போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்னை தீநகர் கிருஷ்ணா தெருவில் வசித்து வரக்கூடிய ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான சித்தர் செம்மல் என்பவருக்கு பாண்டியனின் மகன் ராஜசேகர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே தன்னுடைய நண்பர்கள் சரவணன், கார்த்திக் இன்னொரு நண்பரோடு திண்டுக்கல்ல நடந்த ஒரு திருமண விழாவுக்கு போயிருந்தாங்க. விழா முடிந்ததும் நண்பர்கள் 4 கணக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய பழனி மூட்டை சாமியை சந்திக்க போனாங்களாம். அவங்களை பார்த்ததும் வாங்க சாமி, அந்த கல்லை நகர்த்தி போடுங்கன்னு உத்தரவிட்டாராம். அது பெரிய பாறாங்கல். நண்பர்களுக்கு அதை நகர்த்த போராடினாங்க. அப்போது மூட்டை சாமிகள் அவங்களை பார்த்து சிரித்து கொண்டே, நீ வா சாமி இங்கேன்னு சரவணனை அழைத்தாரு. அவர் மட்டும் தன் அருகில் உட்கார வைத்து கொண்டாராம். மற்ற 3 பேரும் கடுமையாக போராடி கல்லை சில அடி தூரம் நகர்த்தினாங்க. அப்போது மூட்டை சுவாமி சரவணனிடம், சாமி எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறியான்னு கேட்டாராம். உடனே சரவணனும் பார்த்தீங்கன்னா காரில் பழனிக்கு போய் சாப்பாடு வாங்கி வந்தார். சுவாமிகள் ரசம் மோர் 2ஐயும் எடுத்தார். தன்னிடமிருந்து ஒரு பாட்டில் அவற்றை ஊற்றி கலக்கி கொடுத்து குடின்னு சொன்னாராம். சரவணன் யோசித்தபடி அதை வாங்கி குடித்தார். எப்படி இருக்குமோன்னு பயந்த அவருக்கு அந்த ரசமும் மோரும் கலவை தேவாமிர்தமாக இருந்து சுவாமிகள் கைப்பட்டதால் சுவை மாறி இருந்ததாக உணர்ந்து சிலிர்த்து போனார்.
அந்த சமயத்தில் 3 நண்பர்களும் பெரிய கல்லோடு போராடி இருந்தாங்க. அவங்கள ஒருவர் எங்களை விட்டு விடுங்கன்னு மனதுக்குள்ள நினைக்க, அடுத்த நிமிடமே சுவாமிகள் சரி போதும் மாறுங்கள்னு சொல்லிட்டாரு. இப்படி கணக்கன்பட்டி சித்தர் பற்றினா வாழ்ந்த காலங்களில் பல்வேறு மாற்றங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியிருக்காரு. இப்போது இவருடைய ஜீவ சமாதிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு செல்றாங்க. இவரே ஜீவ சமாதிக்கு வழிபட்டாலே குடும்பத்தில் அமைதியும், நினைத்த காரியத்தில் வெற்றியும், திருமண தடை விலகுவதாகவும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு. மன நிம்மதி கிடைப்பதாகவும் சொல்றாங்க. வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குரு பழனிசாமியினுடைய சித்தரின் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.